நம்மங்க அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல பேசுவோம். இப்போ நீங்க வந்து கைராசிக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கைராசிக்காரர் யார் அப்படின்னா, இந்த அமைப்புடைய நபர்கள் கையிலேருந்து ஒரு காசு பணம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு காசு சேரும். அப்ப யார் இந்த அதிர்ஷ்டசாலி? அந்த நபருக்கு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடம்ங்கிறது கைய குறிக்கும். இப்போ லக்னத்திலேருந்து 3ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருந்தாலோ, அல்லது சந்திரன் இருந்தாரோ, அல்லது இருவரும் சேர்ந்து இருந்தாலோ, இவர்கள் கைராசிக்காரர்கள். 3ஆம் பாவம் சுக்கிரன், சந்திரன் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாம இருந்தா, அது முழுக்க முழுக்க சுப பலனை சூப்பராக உங்களுக்கு பெற்றுத்தரும். எனவே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 3ஆம் இடத்துல சுக்கிரனோ அல்லது சந்திரனோ இருந்தால், இந்த அமைப்புடைய ஜாதகர் கைராசிக்காரர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இவங்க முதல்ல வியாபாரம் யாருக்கு பண்ணாலும் சரி, அவர்களுக்கு வியாபாரம் விருத்தியுறும் அப்படிங்கிறது அனுபவத்தில நீங்களே பார்க்கலாம். ஸோ 3ல் சுக்கிரன், குரு கைராசிக்காரர்.